ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஊறுகாய் வந்து 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எப்படி நான் செய்கிறேன்னு பார்த்து அதேமாதிரி நீங்களும் செஞ்சுக்குவீங்க. இந்த ஊறுகாய் வந்து சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்கும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து 1.25 அளவு தக்காளி வந்து வாங்கியிருக்கேன். இந்த தக்காளி வந்து மேலே இருக்கிற காம்பு பகுதி எல்லாத்தையும் நீக்கிடுங்க. நீக்கினதுக்கப்புறமா இந்த தக்காளி வந்து வாங்குறப்போ இந்த மாதிரி நல்லா பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்படி அழுத்துனா உள்ளே ரொம்ப போகக்கூடாது, நல்லா மெத்துன்னு இருக்கணும். அப்போ தான் இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். அப்போ தான் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் காம்பெல்லாம் நீக்கிட்டு தண்ணியிலலாம் நல்லா போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. தண்ணியில் போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா கழுவிக்கோங்க. கழுவுனதுக்கு அப்புறமா வந்து இந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்டரில் போட்டு நம்ம வச்சிடலாம். தண்ணியெல்லாம் தண்ணி இல்லாமல் வடிகட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபேன் காற்றுல கொஞ்ச நேரம் வச்சுருங்க. நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டோம். வடிகட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த நடுவில் இருக்கிற ஷேப்பையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள் எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், மேலே இருக்கிற இந்த காம்பு பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அது வந்து பித்தம், அது வந்து உடம்புக்கு நல்லதில்லை. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளியை ரொம்ப சின்னதாக நறுக்க வேண்டாம். இந்த மாதிரி ரஃப்பாக இந்த மாதிரி 4 ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் எல்லா தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியெல்லாம் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு பெரிய பாத்திரமாக, அகலமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு அகலமான பாத்திரம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து கடாய் இன்றைக்கி வச்சுருக்கேன். இந்த தக்காளி ஊறுகாய்க்கு 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் கடலை எண்ணெயாக இருந்தாலும் ரீஃபைண்ட் ஆயில் எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறப்போ இந்த ஊறுகாய் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து கட்டி பெருங்காயம் ஒரு 3 கட்டி நான் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. நீங்கள் பெருங்காயத்தூளாக இருந்தால் தக்காளி சேர்த்துறப்போ சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச தக்காளி வந்து இது கூட சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், பெருங்காயம் இந்த மாதிரி நல்லா கட்டி பெருங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்திக்கலாங்க. இப்போ எல்லா தக்காளியும் சேர்த்துடுங்க. சேர்த்திட்டு இப்போது இதுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு சேர்த்திக்கோங்க. கல் உப்பு தான் ரொம்ப நல்லது. ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. தூள் உப்பாக இருந்தால் 1 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு புளி வந்து ஒரு கை, இந்த மாதிரி கை பிடிக்கிற அளவுக்கு புளியை சேர்த்திக்கோங்க. புளி சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதில் இருக்க ஓடு, நார் எல்லாத்தையும் நீக்கிடுங்க. சுத்தமாக எல்லா கொட்டை இந்த மாதிரி எல்லாத்தையும் நீக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. இதனோட அளவு வந்து 100 கிராம் அளவு இருக்கும். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த 3 பொருளும் நல்லா வெந்து வதங்கி வரணுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த தக்காளி, இந்த புளியெல்லாம் வந்து நல்லா வதங்கணுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கி இருக்குது. தண்ணியெல்லாம் கொஞ்சம் விட்டு வந்திருக்குது. இன்னும் நல்லா வதங்கி வரணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் இல்லைங்க, ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷமாச்சும் ஆகும் இந்த தக்காளி விழுதெல்லாம் வெந்து நல்லா வரத்துக்காக. இப்போ பாருங்கள், முழுவதும் நல்லா வெந்து வந்திருக்குது. தண்ணி ஃபுல்லாக நல்லா விட்டு வந்திருக்குது. இன்னும் நல்லா தொக்கு அளவுக்கு நல்லா வேகணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆயிருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் 10 நிமிஷம் நல்லா நம்ம இதை வேக வைக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த தக்காளியெல்லாம் நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, அடியில் வந்து பிடிச்சிக்கும். அப்பப்போ நடுவில் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இன்னும் நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியும் நல்லா சுண்டிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த தக்காளியெல்லாம் வந்து மேலே தெரியுது பார்த்தீங்களா? இது கரண்டிலேயே வந்து நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. அப்போ வந்து நல்லா 2-3 நல்லா உடஞ்சி தக்காளி நல்லா விழுதாக ஆயிரும். இந்த கரண்டிலேயே நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி
நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா இதானதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா தொக்கு அளவுக்கு நல்லா இப்போ வந்திருக்குது. தக்காளியும் கூட பாருங்கள் ஒன்று கூட தெரியல, நல்லா மசிஞ்சு வந்திருக்குது. இந்த மாதிரி லாஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறப்போ வந்து தக்காளி கொஞ்சம் 1, 2 இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கரண்டிலேயே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ சீக்கிரமாக தொக்கு மாதிரி இந்த மாதிரி ஆயிரும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இது வந்து 1 மணி நேரம் நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து சில சாமான்கள் வறுக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க வறுக்கிறதுக்காக. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கணும். அதுதான் சரியான அளவு. இப்போ இந்த 1.25 அளவுக்கு கிலோ தக்காளிக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது வந்து நல்லா பொரிய விட்டு நல்லா பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறமா நம்ம இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வருது. நல்லா சடன்னு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குது. அதே மாதிரி வெந்தயமும் நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்குது. இது பூராவுமே நல்லா வெடித்து நல்லா செவந்து வரட்டுங்க. இப்போது இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இது வந்து நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார், சுத்தமான மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்போது 2 கட்டி பூண்டை இந்த மிக்ஸியில் போட்டு நல்லா பொடி மாதிரி இந்த மாதிரி பொடிச்சுக்கோங்க. இப்போ ஆறி போன இதில் தக்காளி இதில் நம்ம அரைச்ச பவுடரையும் நம்ம மிளகாத்தூள் 100 கிராம் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். உங்கள் காரத்தை அந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. எங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மி. உங்களுக்கு காரம் வேணும்னா 150 கிராம் கூட சேர்த்திக்கலாம். நான் வந்து 100 கிராம் அளவுக்கு மட்டும் தான் சேர்த்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இரும்பு கடாயை வச்சுருக்கேன். இதில் 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அடுத்ததாக கடுகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது பொரிஞ்சிட்டு இருக்கிறப்பவே அடுத்ததாக வந்து நம்ம சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து வரமிளகாய் 4 வரமிளகாவை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையிலையும் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. நல்லா தண்ணி இல்லாமல் சேர்த்துணும் எதாக இருந்தாலும் இந்த ஊறுகாய்க்கு. அதுதான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகும் பார்த்துக்கும். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பூண்டை வந்து இது கூட சேர்த்திக்கலாங்க. நீங்கள் முழுவதுமாக கூட சேர்த்திக்கலாம். நான் வந்து பொடிச்சு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பூண்டையும் சேர்த்திட்டு நல்லா வதக்குங்க. இந்த பூண்டு வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா வறுபட்டு வரணுங்க. அப்போ தான் வந்து ஊறுகாய்க்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த தக்காளி ஊறுகாயில் இது கூட சேர்த்திக்கலாங்க. தாளிப்பை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. ஆயில் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த கடாயை வந்து வச்சு நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் நான் சேர்த்திருக்கேன், பொடி வெல்லம். இது வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சேர்த்திக்கிறது. இது வந்து வெல்லம் வந்து நல்லா சுவை கூட்டுங்க, அதனால தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஊறுகாய் பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த மாதிரி ஆயில் நல்லா விட்டு வரணும். அது வரைக்கும் நம்ம ஸ்டவ்லேயே வச்சு தாங்க நல்லா கிண்டி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், ஆயில் வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை கீழே இறக்கி வச்சிடலாங்க. இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஏர் டைட்டர் கண்டெய்னரில் போட்டுக்கலாம். நான் வந்து செஞ்ச ஊறுகாய்க்கு இந்த மாதிரி 3 கண்டெய்னரில் வந்துருக்குதுங்க. இது வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா 6 மாதம் வரைக்கும் இருக்கும். வெளியில் வச்சா 4-5 மாதம் தான் இருக்குங்க. தண்ணி படாமல் சுத்தமாக நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஈரம் கொஞ்சம் கூட படக்கூடாது. இது வந்து சுட சுட இட்லி, தோசை கூட சாப்பிட சூப்பராக இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி தோசையோடு சாப்பிட போகிறேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாளைக்கு இந்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.